வணக்கங்க. இப்போ ஒரு ஜாமக்கோல் பிரசனம் பார்க்கலாங்க. நம்ம நிறைய பிரசனங்கள் போட்டிருக்கோம். யூடியூப்லேயும் பிரசனங்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் நம்மள்ட்ட நான் வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னார். அந்த நேரத்துக்கு போட்ட பிரசனம் பாருங்கள். 6ஆம் இடம்தான் வேலை. அந்த 6ஆம் அதிபதி உதயத்துக்கு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்படின்னா இவருக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது. இவரால் வேலையை தொடர்ந்து பார்க்கவும் முடியாது. இவருக்கு வேலையில் சில அவமானங்களும் பிரச்சனைகளும் இருக்குது. அப்போ இவரால் வேலையெல்லாம் தொடர்ந்து பார்க்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சொந்தமாக தொழில் செய்கிறேங்கிறாரு. தொழில் அப்படிங்கிறது 10ஆம் பாவகம். அந்த 10ஆம் பாவக அதிபதி சந்திரன் உதயத்தை நோக்கி வர்றார். அப்படி வந்தார்னா இவர் தாராளமாக தொழில் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த பார்ட்னர் அப்படிங்கிறது 7ஆம் இடம். உதயத்துக்கு 7ஆம் இடம் பார்ட்னர். அந்த 7ஆம் அதிபதி பாருங்கள், செவ்வாய் 9ல் போயிருப்பார் மிதுனத்தில். அப்போனா இவர் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யலாமானா செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். சரி, இவ்வளவு பாசிட்டிவ். தொழில் செய்யலாம்னா செய்யலாம், பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாம்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் நெகட்டிவ்னு இருக்கும்ல, அந்த நெகட்டிவ் அவருக்கு சொல்லணும்ல, பிரச்சனைகளையும் சொல்லணும்ல. இப்போ நீ தொழில் செஞ்சால் அந்த பிரச்சனைலாம் வரும்னு சொல்லணும்ல, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லணும்ல. அதை பாருங்கள். உதயத்துக்கு 4ல் கவிப்பு. அப்போ வீட்டில் வச்சு தொழில் செய்யக்கூடாது. கவிக்க போகிறது சனியை. அப்போன்னா இருக்கிற லேபர்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4ங்கிறது சுகஸ்தானம். சொகுசாக இருக்கிறது. இந்த வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தோமா, படுத்தூங்கணுமா அப்படின்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. தொழில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அந்த சனி 5ஆம் அதிபதி. 5ங்கிறது கமிஷன் பிஸ்னஸ். இவர் பண்ண போகிறது கமிஷன் பிஸ்னஸ் தான். அப்போ இவர் கமிஷன் பிஸ்னஸ் அப்படின்னா இவர் நிறைய கமிஷன் வச்சு விற்க முடியாது. அதாவது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு விற்க முடியாது. 100 ரூபாய்க்கு வாங்கினா 101 ரூபாய்க்கு விற்கலாம். அவ்வளோதான் பண்ணலாம், அவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி தாங்க பிரசனங்கிறது. செய்யலாமா வேணாமா, என்ன செய்யலாம், அது செஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற முதற்கொண்டு நாம்